நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் வித்யாபுத்திர விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை மக இதனுடைய 1554வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்குறேன் ஜோதிர்லிங்கத்தினுடைய பார்ட் 1 தான் பேசியிருக்கேன். 3 பார்த்துருக்கோம் அது வரைக்கும். 4வதுலேயே பார்க்க போகிறோம் இன்றைக்கி. மொத்தம் 12 3 பார்த்தாச்சு. 4வதுலேயே பார்க்க போகிறோம். இப்போது இதில் இது எடுக்கிறான கோடி ருத்ர சங்கீதைன்னு இருக்கு மகா சிவபுராணத்துலேருந்து. அதுலேருந்து அடுத்து படிக்கிறேன் நான். அதாவது இந்த 4வது திரையம்பகேஸ்வரர் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் திரையம்பகேஸ்வரர், இந்த திரையம்பகேஸ்வரர் நாசிக் பக்கத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி காஷி வந்துடுது. சாரி, மன்னிக்கிறோம். 3 பார்த்துருக்கோம் நம்ம இது வரைக்கும். அந்த 3ல் சோமநாதன் பார்த்துருக்கோம். அடுத்து இது மல்லிகார்ஜுனை பார்த்துருக்கோம், ஸ்ரீசைலம். மகாகாளேஸ்வர் உஜ்ஜைன் பார்த்தாச்சு. இப்போ 4வது, இன்றைக்கி 4வது பார்க்கக்கூடிய ஓங்காரேஸ்வர் வருது. 4வதாக ஓங்காரேஸ்வர். இந்த ஓங்காரேஸ்வர் ஒரு தடவை தான் போயிருக்கேன் நான். இண்டூரில் இறங்கி அங்கேருந்து போனோம். இண்டூரில் போய் தங்கிட்ட ஒரு பக்கம் ஒரு 75 கிலோமீட்டர் போனால் இந்த பக்கத்தில் ஓங்காரேஸ்வர். இங்கேருந்து 75 கிலோமீட்டர் போனால் இந்த பக்கத்தில் போனால் உஜ்ஜைன் வந்துடும். ஸோ இண்டூருக்கு போனாலும் இண்டூர் பார்க்கணும், ஓங்காரேஸ்வர் பார்க்கலாம், இது பார்க்கலாம், இது உஜ்ஜைன் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த மகேஸ்வரன்ற மாக்கிஷ்பதி, வேறு ரேணுகா பரமேஸ்வரி, ஜமதக்னி லீவுடு, வேறு சாரதாம்பாள் அண்ட் சுரேஸ்வரர் லீவுடு, அதெல்லாம் மந்திரமிஸ்வரெலாம் இருந்த இடம். அதெல்லாம் மாக்கிஷ்பதி, ப்ரெசன்ட் மகேஸ்வர். ராணி அகல்யாபாய் வாஸ் ஹேவிங் த கேபிட்டல் சிட்டி. அது அப்புறமா இண்டூருக்கு மாத்திரம் ஆகும். ரொம்ப புண்ணியமான இடம் அது. அதெல்லாம் இண்டூர்லேருந்து பக்கத்தில் எல்லாமே நான் சொல்கிற இடங்கள்லாம். இண்டூருக்கு போயிட்டு வாங்க, மத்திய பிரதேஷம் இருக்குது, அங்கேயே போய்ட்டு வரலாம். ஸோ இந்த ஓங்காரேஸ்வரை பற்றி பார்க்குறோம் இன்றைக்கி. ரிஷிகள் கேட்குற சூத புராணிகரே, இதுவரை அடியாற்று ஆட்கொள்ளரும் மகாகாளேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தின் அற்புதமான வரலாற்றை கூறினேன். இங்கே 4வது ஜோதிர்லிங்கமான ஓங்காரேஸ்வரை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அப்போ சூதர் சொல்கிறார், மகரிஷிகளே, ஓங்காரம் என்ற தலத்தில் பரமேஸ்வரர் அழைக்கப்படும் ஜோதிர்லிங்கம் எவ்வாறு தோன்றினார் என்பதை கூறிய கேளுங்கள், அன்போடு கேளுங்கள். சமயம் தேவரிஷி நாரத பகவானும் கோகர்ணேஸ்வரத்தில் சென்று அங்கு விளங்கும் கோகர்ணேஸ்வரர் சிவலிங்க பெருமானை மிகவும் பக்தியோடு பூஜித்து வந்தார். பின் சிறிது காலம் கழித்து அந்த முனிவர் புறப்பட்டு விந்திய மலைச்சாரலுக்கு சென்றார். விந்திய மலையரசன் அவரை மிகவும் பக்தியோடு உபசரித்தான். அவன் தன்னிடம்தான் அனைத்து உள்ளனவே, எதற்கும் குறைவில்லை என்று செருக்குடன் நாரதன் முன் வணங்கி நின்றான். அவனை செருக்க இருந்த நாரத மகரிஷி சற்றே பெருமூச்சு அறிந்தார். நான் திரிகால ஞானி, திரிலோக சஞ்சாரி அவர். இப்போ கூட அமெரிக்காவில் நாரத் ஃபால்ஸ் ஒரு ஃபால்ஸே இருக்குது. நாரத முடி அமெரிக்காவுக்கு போயிருக்காரு அந்த காலத்துலேயே. ஜஸ்ட் இமேஜின். நாரதர் பெருமூச்சு என்று கண்ட மகிழ்ச்சி, என்னிடம் என்ன குறை கண்டீர்கள், எதுக்கு பெருமூச்சு விடுறீர்கள் கேட்குறான் விந்தியனே, உன்னிடம் அனைத்தும் இருக்கிறது, ஆனால் மேறு பருவதம் முன்னடைவை உயர்ந்து இருக்கிறான். அவரது கொடுமுடிகள் தேவர் உலகம் வரை உயர்ந்துள்ளது. அதனால் உனக்கு கொடுமுடியோ அவ்வளோ உயரம் இல்லை என்றார். அதாவது மலையினுடைய இந்த உயரம் அதை பற்றி சொல்கிறார் அவர். இவ்வாறு கூறி நாரதர் வந்த வழியே திரும்பி சென்றார். நாரதர் கூறிய கேட்டது விந்திய மலைக்காரன் என் வாழ்வை வீணாகிவிட்டது என்று தன்னை நொந்து கொண்டான். சரி, இது நன்மைக்கே என்று விஸ்வநாதரான சிவபெருமானை குறித்து கடந்தவன் செய்வேன் என்ற மனதை உறுதி கொண்டு சிவபெருமானையே சரணம் பற்றினான். ஓங்காரம் எங்கும் விளங்குகிறதோ அந்த தலத்திற்கு சென்றான். மகிழ்ச்சி பொங்க மண்ணினால் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆக்கினான். பூஜனை புரிந்தான். சிவத்தியானத்தில் ஆழ்ந்தான். இவ்வாறு 6 மாத காலம் கழிந்தது. தபம் செய்த இடத்திலிருந்து சிறிது நகரவில்லை, ஏன் அசையக்கூட இல்லை. இந்த கடுதவத்தை கண்ட சிவபெருமான் பார்வதிநாதன் மனமகிழ்ந்து அவன் எதிர் தோன்றி காட்சியளித்தார். இந்த காட்சி
யோகிக்கும் கிடைத்திருக்க அரிதாகும். அப்பொழுது சிவபிரான் விந்தியனை நோக்கி, விந்தியரசனே உன் தவம் கண்டு மொழிந்தேன், உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாரு. தேவதேவனே, சம்புவே, தங்கள் அடியார்க்கு எளியவென்றோ, தாங்கள் என் மேல் கருணை கொண்டு இது உண்மையாகின நான் விரும்பியவற்றை எல்லாம் நிறைவேற தருவான்னு கேட்குறான். இதை கேட்ட சிவபிரான் இந்த முட்டாள் மற்றவர்களுக்கு தீமை அளிப்பதற்கான வரத்தை கேட்கிறான். என்ன செய்வது? நான் தரும் வரம் பிறருக்கு கேடு விளைக்காது நன்மையை தெளிவாக அமையட்டும் என்று திருவுள்ளம் கொண்டு, விந்தியனே நீ எவ்வாறு விரும்புகிறாயோ அவ்வாறு ஆகட்டும் என்று அவன் வேண்டியவாறு திருவாய் மறந்தருளினார். இதற்குள் தேவர்களும் தூய இடம் பெற்ற ரிஷிகளும் அங்கு வந்து கூடினர். சிவபிரானை போற்றி தொழுதினர். பின் இறைவா, நாங்கள் உலகன கருதியே இங்கேயே நிலைத்து வாசம் செய்ய வேண்டும் என்று வேண்டினர். சிவபிரானும் உலகநலன் கருதி தேவர்கள் வேண்டுதலை ஏற்றார். அங்கிருந்த ஒரே ஒரு ஓங்கார லிங்கமே இரண்டாக ஆயிற்று. பிரணவ ஓங்காரத்தில் நிலை நிற்கும் இறைவன் ஓங்காரேஸ்வர் என்று புகழப்பட்டார். விந்தியன் பிடித்து பூஜை செய்த மன்னாலாகிய லிங்கம் பார்த்திவலிங்கத்தில் எந்த சிவம்பொருளின் அருட்ஜோதி நிலைக்க இருக்கிறதோ அந்த பரமேஸ்வரர் அமலேஸ்வரர் என்ற பெயராக அழைக்கப்பட்டார். ஓங்காரேஸ்வரரும் அமலேஸ்வரரும் அடியார் விருப்பங்களை வாரி வழங்குவனாகும். அப்போது தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் அந்த இரண்டு லிங்கங்களையும் பக்தியோடு பூஜித்தனர். அதனால் மகிழ்ந்த சிவபிரான் பல பல வரங்களை கொடுத்தார். பின் அவரவர்கள் தங்கள் உலகில் சென்றனர். விந்திய மலையசன் மகிழ்ச்சி கொண்டான். விரும்பிய வரனை பெற்று மனத்தாங்களை உடைத்தான். இவ்வாறு சிவபிரானை பூஜிப்பவர் திரும்பவும் தாயின் கருவறையை காணார். அதாவது அடுத்த பிறவி கிடையாத வாழ்க்கை. முனிவர்களே, ஓங்காரத்தில் இறைவன் ஓங்காரேஸ்வரர் இருப்பதால் அவரை பூஜிப்பதால் பெரும் நலன்களை இதுவரை கூறினேன். அடுத்தது கேதார்நாத்தை பற்றி பார்க்கறான்னு சொல்லி சொல்கிறார் சூத மகரிஷி. ஓங்காரேஸ்வரர் பொறுத்து கேதார லிங்கத்தை பார்க்க போகிறோம். இந்த ஓங்காரேஸ்வரர் பற்றி சொல்லும்போது ஒரு வாஷ் பேசின் ஆட்டம் இருக்குது காப்பரில். அதில் நம்ம காஷியிலலாம் நம்ம டைரெக்டாக பண்ணலாம். ஓங்காரேஸ்வரர் வராட ரோட்டு ஸோ அபிஷேகம் பண்ண முடியாது. அந்த வாஷ் பேசின் ஆட்டம் இருக்கிற இடத்துல இப்போ பால் ஊற்றினேன். அதில் ஒரு பைப்பு, காப்பர் பைப்பை லிங்கத்தின் மேலே விடுறது. பால் எது இருந்தாலும் விட்டாலும் அதில் போய் விழுந்துடும். அது ஓங்காரேஸ்வரில். கேதார ஜோதிர்லிங்கத்தின் பெருமை அடுத்தது. அந்தணர்களே, நரன் நாராயணர் என்னும் இரு மகரிஷிகளும் ஸ்ரீமன் நாராயணது அவதான் கிருஷ்ணரும் அர்ஜுனனாக பிறக்கிறா சொல்லப்படுறது. அடுத்தது பிறவியில் நரநாராயணர். இந்த இரண்டு மகரிஷிகளும் ஸ்ரீமன் நாராயணனது இரு திரு அவதாரங்கள். அவர்கள் இருவரும் பாரத வருஷமான பரதக்கண்டத்தில் வடக்கில் உள்ள பத்ரிகாசிரமம் என்ற திருத்தலத்தில் அமர்ந்து தம்மம் புரிந்தனர். அவர்கள் மண்ணினால் ஒரு சிவலிங்கத்தை பிடித்து வைத்து, அது எல்லாம் பாருங்க விஷ்ணுவோட அவதாரமாக இருக்கவாளே சிவ பூஜை தான் பண்ணியிருக்கா. ஸோ வாட் இட் ஷோஸ் சுப்ரீமோ இஸ் சிவா, அப்படி தான் சொல்லப்படுறது. அது தங்கள் பூஜையினை செய்ய வேண்டிய சிவபிரான பார்த்திவலிங்கத்தில் எழுந்தருளும்படி வேண்டினர். சிவபிரானோ அடியார்க்கு எளியவன்றோ ஆகையா அவர்கள் வேண்டுதலை உட்பட்டு அந்த மண்ணினால் ஆகிய அந்த பார்த்திவலிங்கத்திலேயே தினமும் எழுந்தருளி வருவாயினர். இவ்வாறு நரநாராயணர்கள் மண்ணினால் ஆகிய பார்த்திவலிங்கத்தினை வெகு நாட்களாக பூஜை செய்து வந்தனர். அவ்வாறு ஒரு நாள் சிவபிரான் இவர்களுக்கு நேரில் காட்சி கொடுத்த கூறுவரானார். நரநாராயணர்களே, நீங்கள் செய்யும் சிவபூஜை கண்டு மகிழ்ந்தேன். நீங்கள் இருவரும் விரும்பிய வரத்தை கேளுங்கள். இவ்வாறு இறைவன் கூறவே நரநாராயணர்கள் இருவரும் உலக நன்மையை உள்ளத்தில் கொண்டு, தேவதேவரே, நாங்கள் மகிழ்ச்சி கொண்டு எங்களுக்கு வரமருளாத ஆகில் தங்கள் உண்மை திருமேனியுடன் இங்கேயே வீட்டிலிருந்து மக்கள் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்கிறார். இவ்வாறு அவர்களிடம் வேண்டி பிரார்த்திக்கவே நலம் விளையும் சிவபிரான் இமயமலைச்சாரில் உள்ள அந்த கேதார் லிங்கத்திலேயே ஜோதிர் லிங்க திருமேனி தாங்கி தங்கலானார். உலக நன்மை கருத்தில் கொண்டு பக்தர்கள் தொழுவதற்கு ஏற்றாற்போல் கேதாரேஸ்வரர் திருப்புரையை தாங்கி புகழப்பட்டார். தன்னை பூஜிப்பவருக்கும் தரிசிக்கும்படியாருக்கும் வேண்டியவாறு அளித்து வருகிறார். அன்று முதல்
இக்கேதாரேஸ்வர லிங்கத்தை பூஜிப்பதற்கு கனவிலும் துன்பம் நேராது. அவ்வாறு இருக்க பக்தர்களுக்கு எப்படி துன்பம் தருவதாகும்? குருஜி கோபாலபதிதாசர் கூட அவருடைய பத்ரிகாசனம் போகும்போது கேதாரேஸ்வருக்கு போவார் ஒவ்வொரு தடவையும். முன்பு சமயம் பாண்டவர்களும் இங்கே வந்து பூஜை செய்து பல பல நன்மைகளை பெற்றுள்ளனர். நேபாள நகரிலும் சிவபெருமான் இவ்வாறே காட்சியளிக்கிறார். எந்த சிவனடியார்கள் சிவபெருமான் திருமேனியை பொறிக்கப்பட்ட வளையல்களை மிகவும் பக்தியோடு அங்கு சாற்றுகிறார்களோ அவர்கள் அந்த இறைவனை அவ்வளையலோடு கூடிய திருமேனி உடையவராக தரிசித்து அனைத்து பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகின்றனர். மேலும் அவர்கள் ஜீவன் முக்தராகவே ஆகிவிடுகின்றனர் சொல்லப்படுறது. கேதாரேஸ்வர ஜோதிர்லிங்கத்தை தரிசிப்பதன் முன் முக்தி பெற தகுதியாகிறான். கேதார யாத்திரை செல்ல விரும்பவன் யாத்திரை தொடங்கிய சில நாட்களிலேயே பாதி வழியில் இறப்பை தழுவனாயின் அவனும் முக்தி இன்பத்தை பெறுகிறான் என்பதை எந்த ஒரு சிந்தையும் வேண்டியதில்லை. கேதாரேஸ்வரிய பக்தாயே மார்கஸ்தய வைமிருத தேவி முக்தா பவந்தேயே நாத்திர காரிய அபிஷாரணா சிவபுராணத்தில் கோடி மையத்தில் சொல்லப்படுறது. கேதாரம் சென்று அன்போடு அங்குள்ள கேதார ஜோதிலிங்கத்தை பூஜித்து அங்குள்ள தீர்த்தத்தை பருகுவன் மறுபடியும் பிறவி துன்பத்தை அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பீமேஸ்வர லிங்கம். கேதாரேஸ்வரர் அடுத்து இப்போ வந்து 3 பார்த்து 4 5 பார்த்தாச்சு. இந்த 6வது லிங்கம் பீமேஸ்வரம். இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது. சூதர் சொல்கிறார், இனி பீமேஸ்வர லிங்கத்தின் ஜோதிர்லிங்கத்தை பெருமை கூறுவோம். நான் ஒரு பூனா போயிட்டு அங்கேருந்து பாம்பே போகிறதுக்கு முன்னாடி ஐ யூஸ் டு ட்ராவல் பை கார். அப்போ வந்து பூனாலேருந்து போகும்போது இந்த பீமேஸ்வர பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அது போகிறது உச்சி மலைக்கு போகிறது. போயிட்டு அங்கெல்லாம் கிராமங்கள்லாம் இருக்குது, பயிரெல்லாம் பண்ணுறா. கீழே பார்த்தா அகல பாதாளமாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. வாழைப்படி வசிக்கிறால தெரியாது. கால்நடைகள்லாம் இருக்குது. கார் டிரைவர் சொன்னால் இறங்கி வந்தாச்சுன்னா சுற்றி தான் கோவில் காடும் ஒன்றும் காணும். எங்கேயா கோவில் பீமா சங்கரர் எங்கேயா இருக்குன்ற அதுக்கு டவுனில் பார்க்கணுன்றான். பார்த்தா புனலில் மாதிரி இருக்குது அந்த ஊரே. நான் மேலே நிற்கிறேன், சுற்றி மரஞ்செடி கொடியெல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல நின்றுடுது காரு. அங்கே பார்த்தா 2 பக்கம் பில்லராட்டம் வச்சு படிக்கட்டு இறங்குறது. அப்போ ஏன்னா இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் வந்தாச்சு எனக்கு. நான் கவனிக்கலை. ரொம்ப கேர்ஃபுல்லாக முள்ளமாக 100 படிக்கட்டு இறங்க வேண்டியிருக்கு கீழே. எனக்கு நிறைய பால்கோவா கடைகள் நிறையா வச்சுருந்தான். செங்கலாக பால்கோவா வைக்கிறான். சுகர் வேறு எங்கேயாவது வாங்கி சாப்பிட்றது. அப்படியே உள்ளே போனேன். அழகாக அந்த புனலாட்டம் இருக்கிற அந்த இதில் வந்து கோவில் கரையேன் கருப்பு கல்லில் அவ்வளோ வருஷங்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகிடுத்து. அங்கே கணவன் மனைவி தான் உள்ள கருவறையில் உட்காந்தா என்னையே அலோவ் பண்ணா பூஜை பண்ண சொல்லி. ஸோ பீமேஸ்வரருக்கு பீமா சங்கருக்கு நானே பூஜை பண்ணேன். அது மறக்க முடியாத அனுபவம் எனக்கு. திருப்பி ஏறி வரணுமே காருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இப்போ அப்புறம் பாம்பே வேறு போயானோ அங்கேருந்து நான். ஸோ இது இந்த நமச்சிவாய மந்திரம் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியே மேலே ஏறி வந்து காரில் வந்து அப்புறம் விழுந்தேன். அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் பாம்பே போய் சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்க. பெரிய கதை அது. பட் இந்த பீமா சங்கரம் மறக்க முடியாத ட்ரிப் எனக்கு. சூதர் சொல்கிறார், பீமா சங்கர் விஜயனுக்கு பெருமை கூறுவேன். அதை கேட்பதாலேயே மனிதர் விரும்பியதை பெறுவான். காமரூபம் என்ற தேசத்தில் காமரூபம் மகாராஷ்டிரா தான். உலகின் நன்மை கருதி சிவபெருமான் ஜோதிர்லிங்க திருமேனி கொண்டு திரு அவதாரம் செய்தார். அந்த திருமேனியே மங்களத்தின் இன்பத்திற்கும் இருப்பிடமாகும். அந்தன பெருமக்களே, முன்பு காலத்தில் பீமன் என்ற திறன்மிக்க அரக்கன் ஒருவன் இருந்தான். அவன் அறநெறிகளை உடைத்தெறிந்து மரநெறி தழுவி அனைத்து உயிரிற்கும் துன்பம் தளித்து வந்தான். அவன் கும்பகர்ணனுக்கும் கர்கடி என்ற அரக்கிக்கும் பிறந்தவன். அவன் தன் தாயுடன் சகை மலையில் வளைச்சிருந்தான். அங்கே போகும்போது பூனா பாம்பே ரோட்டில் அது சகை மலை வந்துடுது. அனைத்து உலகங்களுக்கும் துன்பம் அளித்து வந்த பெருவழி படுத்த தீயோனை பீமன் ஒரு நாள் தன் தாயிடம், தாயே, என் தந்தை எங்கே?
நீங்கள் ஏன் இங்கே தனியில் வசிக்கிறீர்கள் கேட்குறான். உண்மையை உள்ளபடி கூறுங்கள்கிறான். அப்போ கற்கடி சொல்கிற, மகனே, ராவணனது இளையவனான கும்பகர்ணன் உன் தந்தை. அவரையும் அவர் சகோதரரான ராவணையும் ராமபிதான் வதித்தார். எனது தந்தை கற்கடர், தாய் புல்கசி. எனது கணவர் விராதன். ஸ்ரீராமர் தான் அவரையும் வதித்தவர். எனது கணவர் இருந்த பிறகு நான் என் தாய் தந்தையருடன் வசித்து வந்தேன். ஒரு சமயம் என் தாய் தந்தையர் அகத்திய முனிவர் சிஷ்யரான சுதீஷண முனிவரது தனது ஆகாரமாக்கி கொள்ள சென்றனர். அந்த சுதீஷணர் பெருந்தவசி, பெரிய மகானும் கோபம் கொண்ட அவர் என் பெற்றோரை எரித்து சாம்பலாக்கினார். இதனால் தனிமைப்பட்ட நான் பெருத்த துன்பத்துடன் இந்த மலையில் தனியே வசித்து வந்தேன். எனக்கென்று எந்த ஒரு துணையும் இல்லை, எவருடைய உதவியும் இல்லை. துன்பத்தினால் மேலும் மேலும் எனக்கு பல கவலைகள். அப்படி இருக்க ஒரு சமயம் ராவணனது தம்பியான கும்பகர்ணன் இங்கு வந்தார். அவர் என்னை வலுக்கட்டாயம் செய்து இன்பம் துகர்ந்தார். பின் என்னை விட்டு லங்கை சென்றார். அதன் பிறகுதான் நீ பிறந்தாய். நீயும் உன் தந்தையைப் போல் பெருத்த பலமும் பராக்கிரமும் கொண்டவன். இப்பொழுது உனது உதவி கொண்டுதான் நான் காலத்தை கழித்து வரேன்னு சொல்லி கற்கடி சொல்கிறார். சூதர் சொல்கிறார், அந்தனர்களே, கற்கடி கூறிய கேட்ட பெருந்திரப்படுத்த பீமாசுரன் வெகு சிரம் கொண்டான். விஷ்ணுவை எவ்வாறு வெல்வது? அவன்தான் என் தந்தையை கொன்றது. என் தாயின் கணவனான விராதனை வதைத்தும் அவனன்றோ. இவ்வாறு பல பல தீமைகளை அழித்தவன் அவன். நான் என் தந்தையின் மகன் என்பதை நிச்சயம் நான் ஹரிக்கு துன்பம் விளைவிப்பேன் என்று சிந்திக்கலானான். இவ்வாறு தீர்மானித்து பீமாசுரன் பிரம்மாவை நோக்கி பெரிய தபம் புரிந்தான். 1000 வருஷம் தபம் என்றான் வருது. அதனால் அவன் தலையிலிருந்து பொறுக்க முடியாத தப ஒளி எழுப்பியது. அதை கண்டு பயந்த தேவர்கள் பிரம்மாவை சடனடைந்தனர். அப்போ பிரம்மதேவர் பீமாசுரனே, உன் தவம் கண்டு மகிழ்ந்தேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேட்கிறார். பீமன் வேண்டுகிறான், தேவதேவரே, தாமரைப்பூவில் அமைந்தவரே, தாங்கள் என் தவம் கண்டு மகிழ்ந்ததும் எனக்கு வரமளிக்க விரும்புவதும் நிச்சயமாக இறைவா எனக்கு ஈடில்லையான பெருந்திரலை கொடுக்க எனக்கு நல்ல வலிமை கொடுன்னு வேண்டுகிறான். சூத பௌராணிகர் சொல்கிறார், இவ்வாறு பீமாசுரன் வணங்கி கேட்கவே பிரம்மதேவரும் அவன் வேண்டியவாறு வரமளித்து மறைந்தார். பிரம்மதேவன் அருளை பெற்ற பெருவெளி பெற்ற பீமாசுரன் தாயிடம் வணங்கி, தாயே, இப்போ நான் நம்ம பெருவலியை உடையவன், நான் என்ன செய்யணும்னு தான் கேட்குறான். இந்திரன் முதலிய தேவர்களை வென்று அவரை பதவியை ஓடச் செய்தான். தேவர்கள் வேண்ட போருக்கு வந்த ஸ்ரீஹரியம் வென்றான். பின் நிலவுலகங்களையும் வெற்றி கொண்டான். முதலில் காமரூப தேசத்தில் மன்னனான சுதர்சனன் என்பவனை வெல்ல நினைத்து சென்று பிரம்மதேவன் அருளால் பெற்ற பலத்தால் சிவபக்தனான சுதர்சனை வென்றான். அவனது அரசு முதல்வரை அபகரித்து கொண்டான். சுதர்சனான அரசன் பரம சிவபக்தன், அறநெறியில் பாடுபட்டவன், அறமே வழி உள்ளவன். அவனை கைது செய்தான். காலிலும் கையிலும் விலங்கிட்டு சிறையில் அடைத்தான். சிவனடிவரான சுதர்சனன் சிறையிலே சிவபுரான பார்த்திபலிங்கத்தை மண்ணினால் ஆக்கி உள்ளன்புடன் பூஜிக்க தொடங்கினார். மனதில் கங்கா தேவியை நினைத்து வேண்டவே மனதளவிலேயே பார்த்திபலிங்கத்துக்கு பக்தியோடு முறைப்படி பூஜை செய்தான். முறைப்படி தியானித்து திருவெழுந்து எழுத்தெடுத்து ஓதலானான். இதனால் வேறு காரியங்களை செய்ய நேரம் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில் கற்பு கண்ணானவனது மனைவி அரச மாதா தட்சணை என்பவள் அங்கு வந்தாள். காதலாகி கசிந்துருகி பார்த்திபலிங்கத்தை வெளிப்பட்டு வந்தாள். இவ்வாறு தம்பதிகள் இருவரும் தினம் சிவபூஜை பண்ணுறதை பார்த்து கோபம் வருது இருக்கு. ஸோ பார்த்திபலிங்கத்தை பூஜித்து வந்து கண்ட யார் அந்த பீமாசங்கரன் என்ன செய்கிறான்னா, தான் பெற்ற வரத்தின் செருக்கில் மயங்கிய அவ்வரக்கன் வேள்வி முதலிய வேதநெறி கர்மங்களையும் அறநெறிகளையும் அழிக்கத் தொடங்கினான். அந்தனர்களிடம் முனிவர்களிடம் வேள்வியின் ஆவிர் பாகத்தை தனக்கே தொடர்ந்தான். மகரிஷிகளே, தீயவனான அவன் பெருஞ்செயனையோடு வந்து நிலவுலகனை தனதாக்கி கொண்டான். மேலும் வேத நெறி, சாஸ்திர நெறிகள், ஸ்மிருதிகள் எல்லாத்தையும் அழிச்சிடுறான். இதனால் துன்பமடைந்த இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லாரும் ஸ்ரீமன் நாராயணனை முன்னிட்டு சிவபுராணரை சரணடைந்தனர். மகா கோசி என நெருக்கரை சென்று மண்ணினார் சிவலிங்கம் சமைத்து பூஜித்து வணங்கி பலவாறான துதிப்பாக்களார் இறைவனை பூஜித்தனர். அப்போ அதனால் மனமகிழ்ந்த சிவபுரான், தேவர்களே, முனிவர்களே, உங்களுக்காக நான் என்ன உதவி செய்யணும்னு கேட்கிறார்.
தேவர்கள் சொல்கிற தேவதேவனே நான் பீமாசங்கரோட இது போக்கணுண்டு. தேவரை காமரூப தேசத்தில் சுதர்ஷன் என்பன் சிறந்த பக்தன். நீங்கள் அவனிடம் சென்று நான் கூறியதை சொல்லுங்கள். காமரூப மன்னனே, சுதர்ஷனே, நீ என சிறந்த சிவபக்தன் ஆகிய உன் காதலாக சிந்திருக்க என்னையே பூஜித்து வா. பிரம்மதேவரது வரபலத்தால் செருக்குற்ற அந்த தீயவன் உன்னை அலட்சியம் செய்துட்டான். இப்பொழுது நிச்சயம் அவனை நான் கொல்லப் போகிறேன் என்று சொல்லுங்கள்ன்றார். ஸோ அந்த பாடலாம் பேர் சொல்கிறா அவன்கிட்ட. அதன் பின் உலகின் நலனை கருதி சிவபிரான் தன் சிவகுணங்களுடன் பக்தனாகிய சுதர்ஷனை காத்தருட அவன் வழிபடும் பார்த்திவலிங்கத்திலேயே மறைந்திருந்தார். இந்த சமயத்தில் காமரூபதேசத்தான் சுதர்ஷனை பார்த்திவலிங்கத்திலேயே சிவபிரான் ஆழ்ந்த பக்தியிடம் பூஜிக்க பார்த்து அந்த அரக்கன் பீமாசுரனை சென்று மன்னவனே உன்னை அழிப்பதற்காக மன்னன் சுதர்ஷன் ஏதோ ஒரு அபிசார பிரயோகம் பண்ணுறான்னு சொல்கிறார். அவன் கோபத்தோடு வரான். வந்து உரிமை வாளுடன் அவன் நடுப்புறம் சென்றான். அங்குள்ள பார்த்திவலிங்கம் மற்றும் உள்ள பூஜை பொருட்களை எல்லாரும் அனைத்தையும் கண்டு அதன் பயனையும் ஊகித்தறிந்து தன்னை கொல்வதற்காக நடக்கிறது சொல்லிட்டு அதன் தூக்கி போட்டு உடைக்கிறான். பூஜை பொருட்களை அழித்து ஒழித்தான். இப்போ அரசனோ தன்னை காத்தெல்லாம் பொருட்டு சிவபிரானை ஒப்படைத்துள்ளான் அல்லவா. அது எது நடக்க நினைச்சும்போது அந்த பார்த்திவலிங்கத்தை இது பண்ணுறான், டேமேஜ் பண்ணும்போது அதுலேருந்து உதயமாகிறார் பரமேஸ்வரன். அந்த பீமாசுரனை வதைக்கிறான்னு வருது. அப்போ இவாளெலாம் வேண்டா, நீங்கள் இதிலே இதாகணுண்டு. ஸோ இந்த அப்போ அவன் கேட்டுக்கிறான், என் பேர்லேயே இந்த லிங்கம் இருக்கணும்ண்டு. ஸோ அது வரம் கொடுக்குற ஆசுதோஷியாச்சே, என்னதான் கட்டவனாக இருந்தால் கூட அவன் பேர்லேயே தான் அந்த லிங்கம், பீமாசங்கரன் தான் பேர் அதுக்கு. இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.